ஃப்ரெண்ட்ஸ், புளி ஊற்றின நம்ம கருவாட்டு குழம்பு ரெடி. இதில் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் உப்பு. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காய பொடியாக நறுக்கினது, 5 பல் பூண்டு இடித்தது, 2 சின்ன சைஸ் தக்காளி அரிஞ்சது போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கிக்கோங்க. வணங்கினதுக்கப்புறம் 4 உருளைக்கிழங்கு தோல் சீவினது, அதே மாதிரி நல்ல பொடி கருவாடு. க்ளீன் பண்ணுற வேண்டிய அவசியம் இல்லை, பொடி கருவாடுன்னு கேட்டே வாங்கலாம். வாங்கி 2 டைம் தண்ணியில் அலாசி 1 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி உருளைக்கிழங்கு கூட தோல் சீவின உருளைக்கிழங்கு கூட போட்டு நல்லா வணக்கணும். வணக்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, அப்புறம் 1 எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி உள்ளே சேர்த்துக்கணும். சேர்த்து எண்ணெயில் எல்லா இன்க்ரீடியன்ஸ் போட்டு வணக்கிட்டு புளி சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து கொதிக்க விட்டு இறக்குனா கருவாட்டு குழம்பு ரெடி. தொக்காவும் சாப்பிட்லாம். நல்லா சுண்டை வச்சிங்கன்னா தொக்காயிரும். அதே மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழம்பாயிரும். உங்கள் சாய்ஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.